ஹாய் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து இந்த ezviz ஸ்மார்ட் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்னுடைய ஃப்ரெண்ட் பிரியன்பட்ட தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த கேமரா வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து கேமராவில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஒரு 2K ரெசல்யூஷன் கேமரா, கிட்டத்தட்ட 3 MP கேமரா. டுவல் லென்ஸ் வந்து இருக்குது. டுவல் லென்ஸுமே 3 MP. மற்றது கோட் டிடெக்ஷன் ஃபோர் ஆட்டோ ஸ்மார்ட் ட்ராக்கிங் இருக்குது. ஒன் டேப் கண்ட்ரோல் ஃபோர் லிங்க் வியூ கேமரா. இது என்னென்னு சொன்னால் இந்த ஒயிட் வியூ கேமராவில் இருக்கிற வீடியோவில் வந்து எங்கே டச் பண்ணோமோ அந்த இடத்த வந்து இந்த பிடிசெட் ஜூம் கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். மற்றது ட்ரூ பெட்ரோல் மோட்ஸ் இப்போ ஆட்டோ செக்யூரிட்டி என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒருக்கா அந்த பிடிசெட் கேமரா வந்து சுற்றி பார்க்கும். அதுக்கு 2-way டாக் ஃபோன் மாதிரி வச்சுக்கொள்ளலாம். மற்ற கலர் நைட் விஷன், ஏஐ பவர் ஹியூமன் டிடெக்ஷன் வந்து இதில் இருக்குது. மற்றது இந்த ஆக்டிவ் டிஃபென்ஸ் வித் சைரன் அண்ட் ஸ்ட்ரோப் லைட் எல்லாம் இருக்குது. மற்ற பெட்டர் ப்ரூஃப் டிசைன், என்கேஜ் டுவல் வைஃபை அண்டனா. அடுத்து H.265 வீடியோ டெக்னாலஜி வந்துருக்கு. அதில் வந்து கொஞ்சம் மெமரியில் நிறைய வீடியோ வந்து சேவ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது 512 GB வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இந்த கேமராவோட மேனுவல் இந்த QR கோட் இருக்குது, ரொம்பவே முக்கியம். இந்த கேமரா வந்து இந்த இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுக்கிறது. H9C கேமரா, இந்த வாட்டர் ப்ரூஃப் கேப் கேமராவோட பிசஸ் ஆனி. இப்போ அடியில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பவர் சப்ளை, மற்றது ரில் பிட் ஸ்டிக்கர். அலைன்மெண்ட் பார்த்து நேர் பார்த்துட்டு ஒட்டினா சரி. இது இந்த ஸ்க்ரூ போடுறதுக்கு ரொம்ப ட்ரில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி போடுறது. நாங்கள் அடுத்தது 100 மெமரி கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். 128 GB மெமரி கார்டு. 2 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூவே ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிக்சரில் காட்டியிருக்கிற மாதிரியே சரியா அடுத்ததாக இதோட அந்த நெட்வொர்க் கேபிளோட வாட்டர் ப்ரூஃப் கேப் வந்து வைஃபைலாம் யூஸ் பண்ண போகிறோம். ஆனாலும் லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணன்னு சொன்னால் அது தண்ணி போகாமல் இந்த கேப்பை வந்து யூஸ் பண்ணுறது. இதில் வந்து அடிஷ்னலாக இந்த பிசர்னு 4 அனுப்பிது. கான்க்ரீட் ஸ்வர்னு சொன்னால் அதில் யூஸ் பண்ணலாம். நாங்கள் இப்போ மரத்தில் பூட்ட போகிறோம் அப்படியால் அதுக்கு தனி ஸ்க்ரூ வந்து வாங்கியிருக்கிறோம். பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி எல்லாம் புரியாச்சு. இனி அடுத்ததாக இதோட அப்ளிகேஷன் இறக்கி இந்த அப்ளிகேஷனையும் இந்த கேமரா வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதான் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த இதை ஃபர்ஸ்ட் கண்ட்ரியை செட் பண்ணணும். ஸ்ரீலங்கா. நான் அந்த புதுசாக என்னுடைய க்ரியேட் நியூ அக்கௌண்ட், இல்லை ஒரு இமெயில் அட்ரஸ், அதோட பாஸ்வேர்டு, ஏதாவது ஃபோன் நம்பரும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இமெயிலை லிங்க் பண்ணுறதுனா லிங்க் பண்ணலாம். இதில் அட் டிவைஸை வந்து கொடுக்கணும். கேமரா,
பர்மிஷன் கேட்குது. கேமராலேயும் வந்து இந்த QR கோட் இருக்குது, அதே நேரம் அதோட கேட்லாக் தருவாங்க, அதுலேயும் இருக்குது. கேமரா கலாட்டி கொடுக்குற கஷ்டம் தானே, அப்போ இந்த அதோட அந்த மேனுவல் புக்லேயே கொடுத்து ஆட் பண்ணுறோம். கேமரா வந்து டிடெக்ட் ஆகிட்டு டிவைசஸ் பவர் ப்ளூ லைட் வந்து விட்டு எரியும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கொடுக்கும் மாதிரி ப்ளூ லைட் விட்டு எரிஞ்சால் தான் கனெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக நெக்ஸ்ட் ஸ்டார்ட் இண்டிகேட்டர் ஃப்ளாஷ் ப்ளூ. நெக்ஸ்ட் அடுத்ததாக வைஃபை பாஸ்வேர்டை கொடுத்துக்கணும். இந்த கேமராவுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கலாம், அல்லது இதில் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் சஜஷன் தந்திருக்கா கேமராவுக்கு பேர். இதில் ப்ரான் போர்ட்ஸ்னு சூஸ் பண்ணேன், இல்லை நீங்கள் மேனுவலாக இதில் கிளிக் பண்ணி பேரும் வச்சுக்கொள்ளலாம். டிவைஸ் இஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஆடியோ வந்து டிஃபால்ட்டாக வேணும்னு சொன்னால் இதிலேயே ஆன் பண்ணிக்கொள்ளலாம் கேமராண்ட ஆடியோ. சரி, கேமரா வந்து ஆட் ஆகிட்டு. கேமராவை கிளிக் பண்ணணும்னு சொன்னால் கேமரா வியூ பார்க்கும். மெமரி கார்டு வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணல ஃபார்மேட் பண்ண சொல்லி கேட்கும். இனிஷியலைஸ் கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட் ஆகும். இனிஷியலைஸ் கார்டு வந்து ஃபார்மேட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஈவென்ட் ரெக்கார்டிங் தான் விட்டுருக்கு. 24 ரெக்கார்டிங் எனக்கு தேவையில்லை, அதில் ஈவென்ட் ரெக்கார்டிங் விட்டுருக்கேன். 20% 20 hours வரைக்கும் ரெக்கார்ட் ஆகும். ஈவெண்ட்னு சொன்னால் யாராவது ஏதாச்சும் ஹியூமனோ அனிமல்ஸ் அப்படி அது வந்தால் தான் ரெக்கார்ட் ஆகும். மோஷன்ஸுக்கு ரெக்கார்ட் ஆகும். அல்ட்ரா வைட் கேமராவோட வியூ, இங்கால அந்த ஜூம் கேமரா பிடிசெட் கேமராவோட வியூ. கீழே இருக்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்னாப்ஷாட், இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது. மற்ற இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, இதை ரெக்கார்ட் பண்ணால் ஃபோன்லேயே ரெக்கார்ட் ஆகும். மற்றது இங்கால இந்த பிடி செட் இதை கிளிக் பண்ணால் இந்த கேமரா வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கொள்ளலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கால திருப்பினா இந்த சைட் நேவிகேட் பண்ணலாம் பிடி செட்டு. மற்றது சீன்ஸ் ப்ளே பேக்னு சொல்லி கொடுத்தா 2 கேமராவும் சேம் டைம் ப்ளே ஆகும். மற்றது வியூ வேயா யூ டேப், இதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இந்த அல்ட்ரா வைட் கேமராவில் எங்கே டச் பண்ணுறோமோ அந்த இடத்த இந்த பிடி செட் கேமரா ஃபோக்கஸ் பண்ணோம். டாக் 2-way டாக் இதை கொடுத்தோம்னு சொன்னால் டெலிஃபோன் மாதிரி கேமராவில் கதைச்சு கொள்ளலாம். அடுத்த ஆப்ஷனை பார்த்தோம்னு சொன்னால் இந்த டெஃபினிஷன், கேமராவோட குவாலிட்டி, ஃபுல் ஹெச்டி, குவாட் ஹெச்டி, ஸ்டாண்டர்ட். இப்போ நெட்ஒர்க் வந்து ஸ்லோ ஆகுதுன்னு சொன்னால் இந்த ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஸ்மூத்தாக போகும். ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கும். நெட்ஒர்க் வந்து நல்லா ஃபாஸ்ட்டுன்னு சொன்னால் இந்த குவாட் ஹெச்டியை கொடுத்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அடுத்தது ஸ்லீப், இதை ஸ்லீப்பை கொடுத்தோம்னு சொன்னால் கேமரா வந்து தற்காலிகமாக ஸ்லீப் ஆகிடும். மற்றது ஆட்டோ பெட்ரோல், இதை ஆக்டிவேட் பண்ணால் ஒரு 2 நிமிஷமோ 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரொட்டேஷன் கேமரா பிடி செட் கேமரா சுற்றி பார்க்கும். இந்த 360 பிக்சர். மற்றது எலாம், இதை கொடுத்தா அந்த அதில் இந்த எலாம் சைரன் சவுண்ட் வந்து வரும், சத்தம் வரும். ஃப்ளாட் லைட் இதை கொடுத்தா கேமராவில் லைட் ஆன் ஆகும். இப்போ இந்த ECVs கேமரா வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது சம்மந்தமாக இது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் எடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, பாய்.